தமிழ் சினிமாவில் வாரம் பல படங்கள் ரிலீஸ் ஆகுது. என்ன இருந்தாலும் ஒரு சில படங்கள் பார்த்ததுக்கப்புறமா நமக்கு தோணும், இந்த படத்தை நம்ம ஃபேமிலியோடு போய் பார்க்கணும். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தில் எனக்கு இந்தந்த எலமெண்ட்ஸ்லாம் நிறைய கனெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி. இப்படி எல்லா எலமெண்ட்ஸும் இருக்க ஒரு படமாக தான் இந்த குடும்பஸ்தன் உருவாயிருக்கு. குடும்பஸ்தனுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்துடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சராசரியான ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு வேறு காஸ்ட்டில் இருக்காங்க. இருந்தாலும் ஃபேமிலியை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 ஃபேமிலியும் சாபமாக விடுறாங்க, நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதை தாண்டியும் ஒரு குடும்பஸ்தனாக மாறி அவர் வேலைக்கு போயிட்டுருக்காரு. வேலைக்கு போயிட்டு இருக்கும்பொழுது அவங்க ஃப்ரெண்டும் அதே இடத்துல வேலை செய்கிறார். அவங்க ஃப்ரெண்டை ஒருத்தர் தப்பாக பேசிடுறாரு அப்படின்ற காரணத்துக்காக ஹீரோவுக்கும் அவர் அடிச்சிடுறாரு. ஹீரோ அடித்ததுக்கப்புறமா அந்த ஹீரோவையும் இந்த பையன் தப்பாக பேசணும் அப்படின்னும் போனே நம்ம ஃப்ரெண்டு கேரக்டர் போட்டு அடிச்சிடறாரு. இது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஃப்ரெண்டுக்கும் சரி ஹீரோவுக்கும் சரி வேலை போயிடுது. பட் வேலை போனதுக்கப்புறமா அவங்களோட ஃபேமிலி எப்படி ரன் பண்ண போகிறாங்க, நம்ம ஹீரோவுக்கு தொடர்ந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ப்ரெஷர்லாம் வருது. இதை தாண்டி எல்லா ஃபேமிலியிலையுமே ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் நம்மளை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கும். நீ விளங்கவே மாட்டடா, நீ இதை பண்ணவே மாட்டேன், அவன் அதெல்லாம் அப்படி தாங்க ஆவான்னு எனக்கு தெரியுங்க, அவன் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சிங்க அப்படின்னு அது சொல்கிறதுக்கே ஒரு கேரக்டர் இருக்கும். அப்படி ஒரு கேரக்டராக தான் இந்த படத்தில் குரு சோமசுந்தரம் வராரு, ஒரு அக்காவோட ஹஸ்பண்டாக. அப்படி ஒரு லைஃப் போயிட்டு இருக்கும்போது இந்த குடும்பஸ்தனுடைய வாழ்க்கை எங்கே மாறுது, இல்லை குடும்பஸ்தனுடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கா அப்படின்ட்டு தான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது. இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்க்கும்போது, ஒரு சில படங்களில் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ற அந்த ஃபீல் ஆடியன்ஸாக படம் பார்க்கும்போதே தரும். இந்த படத்தில் அப்படி இருந்தால் தான் இந்த படத்தில் இருக்க எல்லா சீக்வன்ஸும் அவ்வளோ காமிக்கலாக அவ்வளோ ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கான ரீசன் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் டாம் அண்ட் ஜெர்ரி ஏதாவது ஒரு சீனாவது பார்த்துருப்பீங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி ஒரு ஃபன் நடக்காது. அது ஒரு ட்ராமடைஸ் பண்ணுற ஒரு ஃபன். அதை நீங்கள் எப்படி ஒரு படத்தில் பண்ணுறீங்க அப்படின்றதுனா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸ்கிரிப்டில் நீங்கள் அதை ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் ஸ்கிரிப்டில் இருக்கிறத நீங்கள் சீனாக மாற்றுறது, கன்வெர்ட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம். அது கரெக்டான ஆக்டர்ஸ் இருக்கணும், கரெக்டான மியூசிக் டைரக்டர் இருக்கணும், கரெக்டான சினிமோட்டோகிராஃபர் இருக்கணும், கரெக்டான எடிட்டர் இருக்கும். இவங்க எல்லாரும் கரெக்டாக ஒரு காம்பினேஷனுக்குள்ளே வராங்க அப்படின்னா தான் இவங்க எதிர்பார்க்குற அந்த கண்டென்ட்டு நம்ம கண் முன்னாடி கொண்டு நிறுத்த முடியும். அப்படி படம் ஃபுல்லாக படம் ஆரம்பித்து நான் சொன்னல, ஒரு ட்ராஜடிக்குள்ளே ஹீரோ இருந்தார், ஒரு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு அந்த செகண்ட்லேருந்து ஆரம்பிக்குதுங்க ஃபன்னு. படம் ஆரம்பித்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சிரித்து வெடித்து என்ஜாய் பண்ணுறோம். அதுவும் அந்த இன்ட்ரோல் பாயிண்ட் முடிக்கும் போதெல்லாம் இதுக்கப்புறமா ஹீரோ என்ன பண்ண போகிறாரு, இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாரு, எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானமாக நிற்கிறாரு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது. ஆனால் அவர் அசிங்கப்படுற அந்த பாயிண்ட்டு கூட நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் ஃபன்னாகவும் இன்னொரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது. இப்படி ஒரு எமோஷனை ஒரு டேரக்டராக ஒரு கதைக்குள்ளே ஹேண்டில் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் ராஜீஸ்வர். அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகும். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் அண்ட் இன்னொரு பாயிண்ட் நம்மளை மறந்து சிரிக்க வைக்கிற மாதிரியும் ஒரு கண்டென்ட் கொடுக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை பயங்கரமாக பண்ணியிருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக மணிகண்டன், அவரை பற்றி சொல்ல வேணாம், ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆக்டரு. நம்ம தமிழ் சினிமாவில் இவங்களுக்கெல்லாம் ஆஸ்கர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சா அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக மணிகண்டன் இருப்பாருன்றதுல சந்தேகமே இல்லை. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய லிஸ்ட் ஆஃப் மூவியில் நான் ஆஃப்டர் குட் நைட்டுக்கு அப்புறமா சொன்னேன், அதுக்கு முன்னாடியே ஒரு நிறைய படங்கள் லீடாக பண்ணியிருக்காரு. குட் நைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற படங்களுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவை பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுச்சோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா குட் நைட் ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வருஷத்தில் ஒரு ஃபேமிலியாக போய் ஒரு படம் பார்க்கலாம், நம்ம எல்லாருமே இந்த படத்துக்கு போனால் சூப்பராக இருக்கும், அண்டு தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றதை எல்லார்கிட்டையும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான படமே அமையல. ஆஃப்டர் குட் நைட் தான் ஓவராலாகவே அந்த என்விரான்மெண்ட்டே மாறிச்சு தமிழ் சினிமாவுக்கு. அப்படி ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து கொடுத்தாரு. அதே மாதிரி தான் அடுத்த ஒரு லவ்வர்னு ஒரு படம் பண்ணார். ஐ திங்க் அது February மாதமோ இல்லை January எண்டோ இதே மாதிரி தான் ரிலீஸ் ஆச்சு. அப்போ அப்படி தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் சினிமாவில் தான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ரேஞ்சில் பேசிகிட்டு இருந்தாங்க. மறுபடியும் லவ்வர் ஒரு பெரிய ஹோப் கொடுத்துச்சு, ஒரு சூப்பரான ஒரு படம் பண்ணிட்டார். மீண்டும் குடும்பஸ்தன் மூலியமாக அப்படி ஒரு ஹோப்பை தமிழ் சினிமா கொடுத்துருக்காரு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவர் பண்ணுற எல்லா இடத்துலையும் நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். முக்கியமாக ஒரு இடத்துல ஒரு ஊருக்காரராக பேசியிருப்பார். அவர் பேசிக்காகவே ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால அவரால் இன்னும் அதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. அந்த ஊருக்காரராக மாறிடுறாரு. அவருடைய ஆட்டிடியூட்லேருந்து அவருடைய வாய்ஸ்லேருந்து அதே செக்மெண்ட்டில் அந்த 4 ஊருக்காரரும் ஒரே இடத்துல இருக்காங்க. அப்போ அவர் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணி மாற்றி பேசுகிறாரு. சரி, இதுவாவது ஃபோன் கால் ஓகே. அதே மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் பேக்கரியில் நடக்குது. அந்த இடத்துலையும் அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் அந்தந்த ஊருக்காரங்களாம் மாறுது. அதெல்லாம் ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கும்போது அவருடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்றத இன்னொரு பாயிண்டில் அந்த எமோஷனும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார்.
ஒரு இடத்துல தொடர்ந்து ஒரு பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம்லாம் அவர் எல்லாத்தையும் போய் ஃபீல் பண்ணி அழுவார். அந்த இடத்துல ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணி தனியாக பேசிட்டு இருக்கிற வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஒரு இடத்துல அப்படி உடஞ்சி போய் உட்காந்துருப்பாரு. பயங்கரமாக இருந்தது. அதே மாதிரி அவங்க அம்மா அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம பெத்த தாயே காசு இல்லைன்னும் போது நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்கன்ற அந்த பாயிண்டில் ஒரு பார்வை அவங்க ஒய்ஃபை பார்த்துட்டு போவாருங்க. அதெல்லாம் இந்த படத்தோட பீக் மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் கண்ணிலேருந்து அந்த ஒரு பாயிண்டில் தண்ணி வராமல் இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து செதற விட்டாரு. அண்டு இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் வைசாக் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மியூசிக்கை பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. அண்ட் எடிட்டர் கண்ணனாக இருக்கட்டும், இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபராக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸாக வெறும் மணிகண்டன் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே, இந்த ஒரு 4 பேர் கடன்காரனாக ஒன்று லாக் பண்ணியிருக்காங்களா அவங்களா இருக்கும். இந்த காஸ்டிங்காக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதில் நிறைய பேர் நம்ம யூடியூப்பில் பார்த்துருக்கோம். ஏன்னா நக்கலைட்ஸ் டீம் தான் பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சிங்க, ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த டீம் ஒழுங்காக படம் பண்ணலன்னா அடுத்து வர யூடியூப் சேனல்ஸ் நாங்கள் படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலோ இல்லை ஆடியன்ஸ்கிட்டயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் போய்டும். இவங்க சக்ஸஸ் ஆகலாம். அதை மைண்டில் வச்சுட்டு கண்டிப்பாக இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணி தீரணும் அப்படின்னு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்களோட அந்த ஹோம் டவுன், அவங்களுடைய ஃபோர்ட் அப்படின்னா கோயம்புத்தூர் தான். அந்த கோயம்புத்தூரை சுற்றி அதுவும் மணிகண்டன்லாம் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஆக்டரு. அவரை வச்சுட்டு நீங்கள் ரியல் லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறது, அதையும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கதைக்குள்ளே இருக்க ஆட்களாக ட்ரீட் பண்ணி ஷூட் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அந்த ஓவரால் டீமே பண்ணியிருந்தாங்க. அந்த நக்கலைட்ஸ் டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க்கு. அதில் நடிச்சிருந்த எல்லாரும் ஒரு 3 குடிகார ஃப்ரெண்ட்ஸாக ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்க வர எல்லா போர்ஷனும் நீங்கள் வயிறு குழுங்க சிரித்து பிளாஸ்ட் ஆவீங்க. முக்கியமாக மணிகண்டன் என்ன பண்ணுவார், அவங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக இந்த 3 பேரை கூப்பிட்டு போவார். எல்லா நாளுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏரியை போட்டு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி மேலே ஒரு 3 ஸ்டெப்பு எடுத்து வைப்பாங்க. வச்ச உடனே கீழே இருந்து ஒருத்தன் சொல்லுவான், ஐயோ இவர் செத்து போயிட்டாரு, ஐயோ இங்கே ஒன்று இப்படி நடந்துருச்சு. அப்படி ஒரு நாளும் அவங்க ஸ்கிப் பண்ணி போகிறாங்க. இதெல்லாம் சாங் சீக்வன்ஸில் ஒரு மாண்டேஜாக வருது. அப்படி யோசிச்சு பாருங்க, நான் இந்த மாதிரி சின்ன விஷயத்தையும் இவ்வளோ என்ஜாய் பண்ணனா இப்போ படம் ஃபுல்லாக இந்த படத்தில் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பயங்கர பிளாஸ்டாக அவங்க ஒர்க் அவுட் ஆச்சு. இப்படி படம் ஃபுல்லாக நம்மளை கனெக்ட் பண்ணி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண வச்சாங்க. இன்னொரு பாயிண்ட்டில் நான் எனக்கு டேரக்டரை எனக்கு எந்த இடத்துல பிடிச்சிருந்தேன்னா, ஒரு இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸுக்கான ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி வருது. அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருந்தா அந்த படத்தை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காது. இருந்தாலும் ரைட்டிங்கில் இத்தனை அந்த அந்த கேரக்டராகவே ரொம்ப அழகாக காமிச்சிட்டு வரும். அந்த இடத்துல நம்ம தேவையில்லாமல் ஒரு மாஸ் ஹீரோவாக ஒரு மாற்ற வேணாம், இந்த கதைக்கு அது தேவைப்படலன்னு அந்த இடத்துலையும் ஒரு சற்றுல் ஹீரோவாக அவரை காமிச்சு அந்த அடுத்த சீனுக்கு கடத்தினதெல்லாம் ஒரு ப்ரில்லியண்ட்டான விஷயம். அதுவும் அந்த அடுத்த சீனுக்கு கடத்தும் போது ஒரு பப்ளிக் டாய்லெட்டுங்க, அந்த பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு எல்லாரும் மிரள்றாங்க. ஆனால் ஒருத்தன் கடன்காரனாக இருக்கும்போது அந்த கடன்காரனை ஃபேஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றதை அந்த சீனில் காட்டியிருப்பாங்க. ப்ரில்லியண்ட். அதெல்லாம் நீங்கள் பயங்கர உணர்வுபூர்வமாக அந்த சீக்வன்ஸ் உங்களை கடந்து போவோம். அதையுமே ஃபன்னாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஃபன்னை தாண்டியும் பேக் ஆஃப் த மைண்டில் உங்களுக்கு இது ஓடும் அப்படின்ற ரேஞ்சில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ஒரு சீன் பண்ணியிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு சில படங்களில் சீனாக நான் நிறைய பேசுகிறேன்னா அது குடும்பஸ்தனும் ஒருத்தங்க. ஏன்னா அவ்வளோ புது சீன்ஸாக எனக்கு உள்ளே கொண்டு வந்து நம்ம மனசை உடைக்க வைக்கிறது ஒரு பாயிண்ட்லேயும், இன்னொரு பக்கம் பயங்கரமாக சிரிக்க வைக்கிறதையும் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிருந்தாங்க. அதனால் அந்த டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் மிக முக்கியமாக இந்த படத்துடைய மைனஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா, கண்டிப்பாக அவங்க வந்து தொடர்ந்து இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸாக இந்த படத்தில் பார்க்கறதுனா, ஒரு பக்கம் ஃபன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க, எமோஷனும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு சில இடங்களில் அவங்க கொஞ்சம் ஃபன்னை கம்மி பண்ணி அந்த எமோஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமான கொஞ்சம் ஏதாவது அவங்களுக்கான ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு சில சீக்வன்ஸை இன்னும் எலாபரேட்டாக பேசியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கடைசியில் ஒரு எமோஷனல் பிளாக் வருது, அது ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுது, அழ வைக்கிற ரேஞ்சில் இருக்குது. இருந்தாலும் இன்னும் 2-3 சீக்வன்ஸ் அவங்களுக்குன்னு இருந்திருந்தால் இன்னும் கரெக்டாக அந்த எமோஷன் ஒர்க் அவுட் ஆகிருக்குமோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. இன்னும் ஹை பாயிண்டில் ஒர்க் அவுட் ஆகிருக்குமோ அப்படின்றது தோணுச்சு. அண்டு குரு சோமசுந்தரம் இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருடைய லைஃப் ட்ராவலாக ஒன்று காட்டுறாங்க. என்னன்னா, ஒருத்தன் படிச்சுட்டான், ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கான், அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும். ஒருத்தன் படிச்சுட்டான், ஆனால் அவனுக்கு இன்னும் நல்ல வேலைக்கு போகல, அவன் ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது. அவன் தொடர்ந்து என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன், அவங்க எனக்கு சம்பளம் தரணும், அவங்க சம்பளம் தராங்கன்ற காரணத்துக்காக என்னை அசிங்கப்படுத்தக்கூடாது, எனக்கு அது பிடிக்கலன்றதுக்காக ஒருத்தன் போராடுறான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், எனக்கு அசிங்கப்படுத்தினா கூட பரவாயில்ல, எனக்கு இந்த உலகத்தில் பணம் வருது அதுக்காக நான் போராடுறேன். இப்படி 2 பேரோட வாழ்க்கை, இந்த 2 பேரோட வாழ்க்கையை கரெக்டாக பேரலாக காமிச்சிருந்தா இன்னும் ஆடியன்ஸுக்கு கரெக்டான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருக்குமோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஏன்னா படத்தோட செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் மணிகண்டன் போர்ஷன்ஸ் நிறைய வரதுனால
குரு சோமசுந்தரத்துடைய போர்ஷன்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்குது. கரெக்டாக அவங்க என்ன சொல்ல வராங்களோ அது அந்த அந்த மீட்டருக்குள்ளே இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இருந்தாலும் அதை விட்டுட்டு ஒரு ஜம்ப் கட் மாதிரி எப்பப்பெல்லாம் படம் ட்ராப் ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அந்தந்த இடத்துல அந்த சீக்வன்ஸை போட்டு ஃபில் பண்ணாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் படமாக பார்க்கும்போது எனக்கு வந்து சூரிய வம்சம் நிறைய ஞாபகம் வந்தது. எனக்கு கிட்டத்தட்ட அதே கதையை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி வேற மாதிரி ஒரு படமாக கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஐடியாலஜியில் பண்ணியிருக்காங்க. அதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மைனஸாக பார்க்கல. பட் இருந்தாலும் அது ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் கலந்த ஒரு பாயிண்ட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். இன்னொரு பாயிண்ட்டில் டுவர்ட்ஸ் எண்டில் எனக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிச்சு. என்னன்னா, நீங்கள் எல்லாருமே குட் நைட் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு ஆட்டோவில் ஒரு ட்ராவல் ஒன்று காமிச்சிருப்பாங்க. பயங்கர ஃபன்னாக இருக்கும். தொடர்ந்து அந்த ஆட்டோ ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த இடத்துக்கு போகிறது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னான ஒரு விஷயம். அப்படி ஒரு விஷயம் இந்த படத்துலையும் இருக்குது. ஒரு குவாலிஸ் காரு, இன்னொரு பக்கம் இன்னொரு காரு, 2 கார்லையும் நடக்கிற ஒரு பயங்கரமான சம்பவங்கள், அதில் நடக்கிற ஒரு ஃபன். எனக்கு அந்த ஃபன்னை என்ஜாய் பண்ண முடியுது. ஆனால் அந்த போர்ஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க குட் நைட்டில் வந்து அதே போர்ஷனை ரீக்ரியேட் பண்ணாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கிளைமேக்ஸை பார்த்தா எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. அதையும் கொஞ்சம் அவங்க புதுசாக வேற ஏதாவது ஒரு சீனை கொண்டு வந்து வச்சிருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமோ, இந்த படத்தை இன்னும் புதுசாக காமிச்சிருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீலும் எனக்கு இருந்துச்சு. இதெல்லாம் தான் இந்த படத்துடைய ப்ளஸ் அண்ட் மைனஸாக பார்க்குறேன். அதுதான் இந்த படத்துக்கு 5க்கு 4 ஸ்டார் கொடுக்குறேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துக்கு ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போகணுன்ற எண்ணத்தை எனக்குள்ளே கொண்டு வந்துச்சு. அப்படி ஒரு படமாக நான் இந்த படத்தை பார்க்குறேன். அண்டு குழந்தைங்களோட கூப்பிட்டு போகிறோம், ஒரு ஃபேமிலியாக கூப்பிட்டு போகிறோம் போது அந்த படத்தில் எதுவும் தப்பான விஷயங்கள் இருக்கக்கூடாது. அந்த சர்டிஃபிகேட் ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். இந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப உண்மையாகவும் கரெக்டாக இருந்ததோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. இதை தாண்டி நீங்கள் குடும்பஸ்தன் படம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயம்னா பிடிச்சிருந்தது இல்லைன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக வச்சுக்கோங்க. நான் பிரவீன் கேஎஸ். மறக்காம நீங்கள் ரெட்ரோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு என்ன ஸ்டார்ஸ் தருவீங்கன்றதும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.